ம், என்ன நடக்கிறது? மரத்தோண்டி 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 வச்சதெல்லாம் போதும். இப்போ பசிக்கிறது. பசிக்கிறது. டக்குன்னு சாப்பாட்டை போட்டுக்க, சாப்பிட போகிறேன். மரத்தோண்டி 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 மருதாணி மருதாணி. சரி, மருதாணி வச்சு இப்போ எப்படி சாப்பாடு தர போகிறீங்கன்னு தான் தெரியலை. அவசரமாக சாப்பிடணுன்னு யோசிக்கிறேன். நீங்கள் மருதவண்டியை கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ எப்படி சாப்பிட்றது? சாப்பிட்ற ஏண்ட கையால் தான் இருந்தாலும் மரத்தோண்டி வைக்கிறதுனால எப்படி அவசரமாக எத்தனை நிமிஷம் இது? எத்தனை நிமிஷம் வர காட்டி இது வைக்கணும்? 10-15 நிமிஷம். சரி, 10 நிமிஷம் பொறுப்போம். டீ ரைஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். டீ ரைஸ்னு ஒரு யூடியூப் சேனலை திறந்து வச்சுட்டு ஒருத்தன் போனா ஆளை காணும். இன்றைக்கு சாப்பிட வந்திருக்கான்னு யோசிப்பீங்க. வந்து பாருங்க, என்ன சாப்பாடுன்னு சொன்னால், நம்ம வீட்டில் செமன் போலா கடல் மீனும், ஒரு சம்பல், அப்புறம் ஒரு பருப்புலேயே அந்த வெள்ளரிக்காய் போட்டு ஆக்கியிருக்கிறாங்க. சரி, ஒரு நார்மல் சாப்பாடு. கண்டதெல்லாம் சாப்பிட்டு உடம்பை வளர்க்குறத விட கொஞ்சம் சாதாரணமான முறையில் சாப்பிடலாம்னு சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிச்சிருக்கிறேன். மரத்தோண்டி வச்சுட்டு இருந்தாங்க வீட்டில். அப்புறம் மரத்தோண்டி வைக்கிறத விட முதலாவது சாப்பாடு கொண்டது சண்டை பிடிச்சி அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்குது சாப்பாடுன்னு பார்க்கலாம். என்ன மாதிரி நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ எப்போ பதிவு செய்கிறேன்னு சொன்னாங்க, இன்றைக்கு 9ஆம் தேதி. 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த வீடியோவை இன்றைய தினம் ஒரு மதிய உணவுக்கு சாப்பிடும்போது இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏதோ சாப்பாடு வீடியோ தான் சொல்லி போட்டு ஒரு சில தரத்தலைகள் இருக்காங்க. இந்தியாவிலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சில ஐயில் ஆரம்பிச்சு எண்ணில முடியக்கூடிய ஒரு பேர் வந்த ஒரு யூடியூபர் இருக்காரு, பிரபலியமான யூடியூபர். அவர் சும்மா சாப்பிடுவாரு. ஒரு டீசன்ட் டிசிப்ளின் எதுவுமே இல்லை. சாப்பாடை கொஞ்சம் கௌரவம் கொடுத்து அது சாப்பிடணும். ஏதோ நம்ம சாப்பாடு வீடு தானே காட்டுன்னு சொல்லி போட்டு கண்ட மாதிரி அள்ளி சாப்பிட்றது கிடையாது. சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சாப்பிட கற்றுக்கொள்ளணும். சரி, இந்த சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கு தான் புதுசாக வாரீங்கன்னு சொன்னாங்க. அப்படித்தான் வரையில. இது புது சேனல் தான். இது 2வது வீடியோ. முதலாவது வீடியோ ஒரு இன்ட்ரோ போட்டிருப்பேன். அதுக்கு பக்கத்து 2வது வீடியோ. இந்த வீடியோ பார்த்து உங்களோட ஆதரவை கட்டாயம் வழங்குங்க. என்ன உங்களோட வீடியோ, நீ சாப்பிட்ற வீடியோ நான் காட்டக்கூடாதுன்னு யோசிப்பீங்க. அப்படின்றது இல்லை. இன்றைக்கு சாப்பிட்ற வீடியோ காட்டுதேன், நாளைக்கு வேறு விதமான வீடியோக்களை காட்டுவேன். என்னுடைய பயணங்கள், நிகழ்வுகள், வீட்டில் நடக்கிற நிகழ்வுகள். இப்படி நல்லா இருக்கு சாப்பாடு. வளமையாக கூடாம ஆக்குவாங்க வீட்டில். இன்றைக்கு ஏதோ வீடியோ எடுக்கப்பட்டு சொன்னதும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகி தந்துருக்கிறாங்க. எங்க எடுத்து இந்த கடல் மீன்? எங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் மீன்காராக்கள் வாரதானே கடல் மீன் ஆக்கள் எடுத்து வருவாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை சொன்னாங்க, அந்த கடல் மீன் சின்ன விருப்பம் இல்லை, எங்களுக்கு பக்கத்தில் கடலே இல்லை. புத்தளத்துல இருந்து கொண்டு வருவாங்க. அப்படிலாட்டி மட்டக்களப்பு ஏரியாவிலேருந்து கொண்டு வரணும். அதனால உடனே ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சாப்பிடணுண்டாக்கா அது குளத்து மீன் தான் ஓகே ஆயிருக்கும். அதனால கடல் மீன் அதை சாப்பிட விருப்பத்துக்காக சாப்பிட்றது. சரி, இந்த வீடியோ இதுக்கு தான். இந்த யூடியூப் சேனல் மிச்ச நாள் ஒரு வீடியோ போடலை அதிகமாக. சரியான ஈயா இருக்குது, தப்பாக நினச்சிக்கொள்ளாதுங்க. இந்த சீசன்
கடுமையான வந்து நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ரசம் பொருட் சம்பல் உண்டு. ஓகே, ஓரளவு நல்லா தான் இருக்குது சாப்பாடு. இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிவு வரைக்கும் வீடியோ எடுக்க நான் விரும்பல. இந்த சேனலுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன். மறக்காம இந்த சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. அது உண்மையிலேயே எனக்கு நீங்க தருகிற ஒரு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு காணொலியில இதோட சிறப்பான ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை விடைபெறப் போகிறேன். அது வரைக்கும் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் டி ரைஸ். நன்றி.